68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்டிருந்தது. இது 2018 2020 வரைக்கும் 2 ஆண்டுகளில் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 68,200 கிலோ ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு. பிடிபட்ட ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு. இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய். ஏன் மத்திய அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஏஜென்சியும் இதுவரை இதற்கு பொறுப்பேற்க காணாமல் போனதுக்கு எவனும் பொறுப்பேற்கவே இல்லை. போன ஒரு 2020 ஒரு ஸ்டேஷனில் 25 கிலோ கஞ்சா பிடிபட்டதுன்னு வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கோர்ட்டுக்கு வருது, 25 கிலோ 2 கிலோ ஆயிடுச்சு. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, எங்கேயா மிச்சத்தை அப்படின்னு. அப்போ இருந்தே எடப்பாடி போலீஸ் சொல்லிச்சு எலி தின்றுச்சுன்னாங்க. இப்போ 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்தியாவுடைய மாபெரும் போதைப்பொருள் சார் 2 வருஷத்தில் 18 20 வரைக்கும் பிடிபட்ட 5 லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின். சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் 68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்டதாக உள்துறை அமைச்சர் அப்போ சொல்லிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்காங்களே சிக்கிமும் மணிப்பூரும். இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுக்காமல் இருப்பதற்கு என்னன்னு தெரியல. ஹெராயின் கடத்தலுக்கும் தீவிரவாதத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஹெராயின் கடத்தல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 2012 ஆண்டில் இருந்து 2021 ஆண்டு வரை இறுதி வரையிலான 11 ஆண்டு காலம் 16 வழக்குகளை பதிவு செய்துள்ளது. அதில் ஒரு ஆச்சரியமான ஒன்று, 2/7/2012 அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக வழக்கு ஒன்றினை NIA பதிவு செய்துள்ளது. அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் வெறும் 1 கிராம் அளவு ஹெராயின் பிடிபட்டது. அந்த ஹெராயின் தொடர்பாக இந்த வழக்கு NIAவால் பதிவு செய்யப்பட்டது. 1 கிராம் பிடிபட்டதுக்கு 2/7/2012 ஆண்டு ஒரு வழக்கு NIAவால் பதிவுபட்டுச்சு. ஒரே 1 கிராம் ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் பிடிபட்ட 68,200 கிலோ ஹெராயின் பிடிபட்ட விவகாரத்தை விசாரணைக்கு இதுவரைக்கும் எடுத்துக்கவே இல்லை. இதுதான் மோடி ஆட்சி. இந்த 68,000 கிலோ ஹெராயின் எங்கே போயிருக்கும்? இது எவ்வளோ 68,000 கிலோவை திருடிருக்காங்கன்னா இவங்க கையில் நாடு இருக்குது. 2024 நாங்கள் தான் வருவோன்னு வேற. இப்போ இன்றைக்கி வந்த மோடி எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் வேற ஏதோ மாலை போட்டாரா? ஆக இந்தியா கூட்டணி நம்பிக்கை பெற இந்த வன்னி எழுதிய மோடி ஆட்சி 2 காலத்தின் சாட்சி. அது வலுவாக அதுக்கு பக்க துணையாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.